தோத்தாத்திரி மார்க்சிய சிந்தனையாளர், பேராசிரியர். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். பல்வேறு கருத்துக்களை நம் மத்தியில இதற்கு முன்பும் எடுத்துரைத்திருக்கிறார். நவம்பர் புரட்சியை பற்றி அவர் பேசியது இன்னும் நம்முடைய ரீங்காரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மார்க்சிய வகுப்பெடுப்பதில் சிறந்த ஆசிரியர், பல தலைவர்களை உருவாக்கிய பொதுவுடைமை சிந்தனைவாதி, இயக்கத்திற்கு நிறைய தோழர்களை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய பேச்சாற்றலால் அவர்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி கொடுத்த ஒரு அருமையான தோழர். அந்த தோழர் இன்றைக்கு நமக்கு தோழர் ஜீவாவை பற்றியும் தோழர் பாரதியை பற்றியும் நம் மத்தியிலே பேச இருக்கின்றார். தோழர் அவர்களை அன்போடு பேச அனைவர் சார்பாக, எம்ஏஎல் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். வாங்க தோழர். மதிப்பிற்குரிய எம்ஏஎல் அமைப்பின் உறுப்பினர்களே, விடாமுயற்சியுடன் இத்தகைய கூட்டங்களை நீங்கள் நடத்தி வருவது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அதுவும் இன்றைய கலாச்சார சூழ்நிலையில் இது போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு சரியான மேடை இல்லாத ஒரு நேரத்தில் இதை நீங்கள் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். தோழர் ராமலிங்கம் அவர்கள் சென்ற மாதம் என்னிடம் பேசும் பொழுது ஏதாவது ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நான் பாரதி பற்றி ஜீவா என்ற ஒரு நூல் என் கைவசம் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேசலாமா என்று கேட்டேன். அவர்கள் அதை சரியென்று ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். பாரதி பற்றி ஜீவா என்பதை நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இப்பொழுது நமக்கு தோன்றலாம். ஒன்று, இது பாரதி பிறந்து 100 ஆண்டு கழிந்த ஒரு நினைவு நாளாக சென்ற மாதம் கொண்டாடப்பட்டது. வ.உ.சியின் நினைவு நாளும் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு அநேகமாக வ.உ.சியை பற்றியோ பாரதியை பற்றியோ பேசுவது குறைந்து விட்டது. பாரதியை பற்றி பேசிய இடதுசாரிகள் கூட இன்றைக்கு பாரதி பற்றி அதிகம் பேசுவது இல்லை என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு கட்டத்தில் நாம் சற்று இந்த பழைய இலக்கியவாதிகளை பற்றி, பழைய பேச்சாளரை பற்றி நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. பாரதியாரை பற்றி அநேகமாக எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு கேள்வி, ஜீவா அவர்கள் பாரதி, கம்பன் இந்த 2 புலவர்களை தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் சென்று பரப்பிய பெருமை அவருக்கு உண்டு. அண்மையில் பாரதி நினைவு நாள் அன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசிய பாரதியின் பேரன் அவர்கள் ஜீவாவைத்தான் குறிப்பிட்டார். பாரதியினுடைய புகழை பரப்பிய ஒரே ஒரு மனிதர் ஜீவா என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். இதற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரணம் என்ன? ஜீவா ஏன் பாரதியை கையில் எடுத்துக் கொண்டார்? இதற்கு நாம் சற்று வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. 1950களுக்கு பிறகு பொது உடைமை இயக்கம் தடைகள் நீங்கி பகிரங்கமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் செயல்பட துவங்கிவிட்டது. தேர்தலில் நிற்பது, எதிர்கட்சியாக செயல்படுவது என்ற ஒரு நிலைப்பாடு தோன்றிவிட்டது. பொது உடைமை இயக்கம் தமிழ்நாட்டில் தோன்றி வளர்ந்து வந்த அந்த 50களுக்கு முந்தி உள்ள காலத்தை பார்த்தால் பொது உடைமைவாதிகள் அனுபவித்த சிறை தண்டனை, ஜீவா 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் என்று சிறை தண்டனை, இவர்கள் அனுபவித்த சித்திரவதை, இவர்களில் பலர் தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஒரு நிகழ்ச்சி. சிறையில் குண்டடிபட்டு சாவது, தடியால் அடிபட்டு சாவது,
சாப்பாடு இல்லாமல் சாவது, சித்திரவதைகள், இதெல்லாம் இவர்கள் அனுபவித்த அளவிற்கு மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் அனுபவித்தார்களா என்பது கேள்விக்குறி. இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை, வெள்ளைக்காரர் காலத்து அடக்குமுறை ஒரு பக்கத்துல, விடுதலை பெற்ற பிற்பாடு காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஒரு அடக்குமுறை இன்னொரு பக்கத்துல, இந்த நேரத்தில் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாமே மிகவும் அடிப்படையான போராட்டங்களாக இருந்தன. அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒன்று தேச விடுதலைக்கான போராட்டம், இன்னொன்று தொழிலாளர்களுக்கான போராட்டம், மற்றொன்று விவசாயிகளுக்கான போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் அடிப்படை மாறுதலுக்கான போராட்டங்களாக இந்த கட்சியானது 1950க்கு முன்னால் நடத்தி கொண்டிருந்தது. சமுதாய மாறுதலுக்காக மிக பெரும் போராட்டங்களை இவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு கூட அவர்கள் குறிப்பிட்டார், விவசாயிகள் போராட்டம் பற்றி குறிப்பிட்டார். அது வாபஸ் வாங்கிவிட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டது என்று குறிப்பிட்டார். பார்ப்பதற்கு அது ஒரு போராட்டம் போல இருக்கலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு போராட்டமும், எந்த தொழிற்சங்க போராட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு போராட்டமும் சமுதாய மாறுதலுக்கான ஒரு படிக்கல் என்று திருவிக கூறுகிறார். ஒவ்வொரு தொழிற்சங்க போராட்டமும் சமுதாய மாறுதலுக்கான ஒரு படிக்கல் என்று திருவிக அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த நிலையில் அடிப்படைக்கான போராட்டத்தை, வீரம் செறிந்த பல போராட்டத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம். நான் வேறு ஒன்றும் அதிகமாக கூற விரும்பவில்லை. தஞ்சாவூரில் நடந்த சீனிவாசராவ் தலைமையில் உள்ள பண்ணை அடிமை ஒழிப்பு போராட்டம், இது ஒரு மிக வரலாற்றில் இடம்பெற செய்ய வேண்டிய ஒரு போராட்டத்தில் ஒன்று. இதை மையமாக வைத்து சாம்பூரோடை சிவராமன், வட்டாக்குடி இரணில் என்ற 2 நாவல்களே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தொடர்களுக்கு நேரம் இருந்தால் இதை நீங்கள் படிக்கலாம். மணலி கந்தசாமி இதில் ஒரு கதாபாத்திரமாக வருவார். அப்படியெல்லாம் எழுதப்பட்ட ஒரு போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் அடிப்படை விடுதலைக்காக, அடிப்படை மாறுதலுக்காக நடந்த போராட்டங்கள். அதன் காரணமாக பொதுவுடைமை கட்சியை பற்றி ஒரு விமர்சனமும் உண்டு. இவர்கள் பண்பாட்டு விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை, அதை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை, அதை புறந்தள்ளி விட்டார்கள் என்ற விமர்சனம் உண்டு. ஏன் ஜீவாவை பற்றி கூட அந்த காலத்தில் ஒரு விமர்சனம் உண்டு. இவர் காவி உடை அணியாத ஒரு சாமியார் என்று கூட ஜீவாவை கிண்டல் செய்வார்கள். இந்த நேரத்தில் தான் ஜீவா வெளியே வருகிறார். ஜீவா தலைமையிலான அந்த இயக்கமானது இந்த நேரத்தில் ஒரு புதிய பாதையை நமக்கு வகுத்து கொடுக்கிறது. அது என்ன? வெறும் அடிப்படை போராட்டம் மட்டும் போதாது. நமது பண்பாடு, நமது கலாச்சாரம், நமது பாரம்பரியம், இதன் முற்போக்கான அம்சங்கள் அனைத்தையும் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறை ஜீவா வகுத்தது. அவர் போட்டுக் கொடுத்த அந்த பாதை தான் பின்னால் கலை இலக்கிய பெருமன்றம் என்ற ஒரு பெரிய இயக்கமாகவே அவரால் வளர்த்து எடுக்கப்பட்டது. இந்த தெளிவோடு அவர் அணுகினார். காரணம், நமது பாரம்பரியம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. இதை உணர்ந்தவர் ஜீவா. இன்றைக்கு அடையாள அரசியல் என்று பேசுகிறார்களே, அந்த அடையாள அரசியலை வித்திட்டவரும் ஜீவாதான். ஏனென்றால் அவர் பாரதியை ஒரு அடையாளமாக காட்டினார், கம்பனை ஒரு அடையாளமாக காட்டினார். இந்த 2 அடையாளங்களை வைத்துக் கொண்டு அந்த காலத்தில் எழுதியது குறைவு, அவர் எழுதியது குறைவு, ஆனால் மேடைகளில் பேசியது அதிகம். மேடைகளில் பேசும் பொழுது அவர் சில இடங்களில் எத்தனை பேர் வந்திருக்கிறார் என்று கூட கவனிப்பது இல்லை. 10 பேருக்கு கூட பேசுவார், 100 பேருக்கும் பேசுவார், மிகப்பெரிய இலக்கிய மேடைகளில் பேசுவார். ஆனால் அந்த பேச்சில் தமிழ் இலக்கியம், சர்வதேச இலக்கியம், வரலாறு எல்லாம் கலந்தே வரும். படிப்பால் தமிழ் நன்கு கற்றவராகினால், தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு மிகப்பெரிய பயிற்சி இருந்த காரணத்தினால் ஏராளமான உதாரணங்கள் தமிழ் இலக்கியத்திலிருந்தே அவர் தருவார். இப்படி ஒரு பாதையை போட்டுக் கொடுத்தவர் ஜீவன். இந்த பாதையானது அந்த காலத்தில் தேவையாக இருந்தது. ஏன் தேவையாக இருந்தது? ஒரு பக்கத்தில் விடுதலை பெற்றாகிவிட்டது, காங்கிரஸ் பல இடங்களில் அரசாங்கத்தை அமைத்து விட்டது, நாட்டை நிர்மாணம் செய்வதற்கு பல திட்டங்களை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பண்பாட்டு ரீதியாக
தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் வாணிப ரீதியான பத்திரிகைகள் இங்கே அதிகம் வர தொடங்கின. அதில் முக்கியமாக குமுதம் பத்திரிகை, ஆனந்த விகடன், கல்கி இதிலிருந்து வேறுபட்டு சற்று வியாபார ரீதியாக பல தகவல்களை தந்து கிளுகிழுப்பான பல தகவலை கொடுத்து ஒரு பத்திரிகை போக்கை குமுதம் ஆரம்பித்த காலம் அது. அந்த நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் சுயமரியாதை இயக்கம் தீவிரமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம். இந்த ரெண்டு இயக்கங்களுக்கு நடுவில் ஜீவா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். அது என்ன? ஒன்று, இனவாதம் பேசக்கூடாது, அது அவர் எடுத்துக்கொண்ட தெளிவான ஒரு பாதை. இன்னொன்று, வாணிப ரீதியான போக்கு இருக்கிறது அல்லவா, இந்த பத்திரிகை போக்கு, இதை நாம் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அந்த வாணிப ரீதியான போக்கு அவர் நச்சு இலக்கியம் என்றே ஜீவா குறிப்பிட்டு அந்த காலத்தில் காட்டினார். இந்த ரெண்டுக்கும் மாற்றாக இந்த மக்களிடையே நமது கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும், முற்போக்கான கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். இந்த முற்போக்கான கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக அறிஞர்கள் இருவர், ஒருவர் கம்பன், இன்னொருவர் பாரதி. கம்பனை பற்றி நான் அதிகமா பேசல, காரணம் அது இன்னொரு தனியான ஒரு விஷயம். கம்பனை அவர் எடுத்துக்கொண்டிருக்க ஒரு காரணம், கம்பன் அந்த காலத்துக்கு மீறி, அவருடைய காலத்துக்கு மீறி, அது காவியம் எப்படி இருக்கட்டும், அது நீங்க ஆரிய கதைன்னு சொல்லுங்க, அது வைணவ கதைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இதிகாசத்துக்குள்ளாக கம்பன் செய்த ஒரு பெரிய காரியம் என்று கேட்டால், பொது உடைமை கருத்துக்களை கம்பன் அதற்குள்ளே வைத்திருந்தார். அந்த கருத்துக்களை தான் ஜீவா அவர்கள் மேடையில் எடுத்து காட்டினார். எல்லோரும் எல்லாம் பெற்று எய்தலால் இங்கு கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று கம்பன் தன்னுடைய லட்சிய நாட்டை அயோத்தி படலத்தில் நாட்டு படலத்தில் வைத்து காட்டுவார். இதெல்லாம் அங்கே உள்ளே இருந்த கம்பன் உள்ளே பொதிந்திருந்த விஷயங்கள். கம்பன் காட்டக்கூடிய சகோதரத்துவம், அது கதை போக்க நீங்க மறந்துருங்க, அதை பத்தி ஏகப்பட்ட விமர்சனம், அது வேற விஷயம். ஆனா கம்பன் காட்டக்கூடிய சகோதரத்துவம், இந்த சகோதரத்துவத்தையும் ஜீவா எடுத்துக்கொண்டார். இதைத்தான் அவர் மேடை முழுவதும் கம்பனை வைத்துக் கொண்டு முன்னே கொண்டு சென்றார். ஏனென்று கேட்டால், இந்த காம்ரேட்ஷிப் என்று சொல்றோம் பாருங்க, இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கம்பன் அவருக்கு இருந்தார். ராமனுடைய கதாபாத்திரத்தை மையமாக வைத்துக் கொண்டு குகனையும் சுக்ரீவனையும் வாலியையும் எல்லாரையும் இணைத்து வைத்துக் கொண்டு அந்த போகக்கூடிய போக்கையெல்லாம் எடுத்து வைத்து இந்த சகோதரத்துவம் இதை வலியுறுத்தி காட்டியது மட்டுமல்ல, கம்பனிடம் காணக்கூடிய மனிதநேயத்தையும் ஜீவா எடுத்து காட்டினார். இது கம்பனை வைத்து. பாரதியிடம் ஜீவா வரும் பொழுது அவருக்கு ஒரு 2 விஷயங்கள் அவருக்கு இருக்கின்றன. பாரதியின் பாடல்கள் தடை செய்யப்பட்டிருந்த நேரத்தில் அதை பற்றி யாரும் அதிகம் பேசவில்லை. ஆனால் விடுதலை பெற்ற பிற்பாடு பாரதியின் பாடல்கள் தடை நீங்கிவிட்டது. ஆனால் பாரதியின் பாடல்கள் தடை நீங்கினாலும் அது தனி சொத்தாக ஒரு சிலர் கையில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஜீவா வருகிறார். பாரதி எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு எடுக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த காலத்தில் எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபம் கட்டப்பட்டது. இதற்கு முன்முயற்சி எடுத்து பேசியவர்கள் கல்கி, ராஜாஜி போன்றவர்கள். இவர்கள் அனைவரும் பாரதிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மணிமண்டபத்தை அப்பொழுது கட்டி முடித்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் எட்டயபுரம் சென்றால் அந்த மணிமண்டபத்தை காணலாம். மிக அருமையாக வைத்திருக்கிறார்கள். பாரதி தொடர்பான எல்லா தகவலையும் சேர்த்து அங்கே வைத்திருக்கிறார்கள். பாரதி வீடு ஒரு அருங்காட்சியாக அகமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அந்த மணிமண்டப விழாவிற்கு பலருக்கு அழைப்பு உண்டு. ஆனால் மிக முக்கியமான 2 பேருக்கு அழைப்பு இல்லை. ஒன்று பாரதிதாசன், இன்னொன்று பாரதியோடு நெருங்கி இருந்த வாரா. இந்த இருவருக்கும் அந்த விழாவில் அழைப்பு இல்லை. அப்பொழுது ஜீவா பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒரு பெரிய பிரபல பேச்சாளர், அந்த ஜீவாவுக்கும் அழைப்பு இல்லை. ஆனால் ஜீவா அங்கு சென்றிருந்தார். அங்கு பலர் பேசினார்கள்.
பலரும் பாரதியை பற்றி பேசினார்கள், மேடையில் முழங்கினார்கள், எல்லாம் நடந்தது. ஜீவா பேச வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சசிவர்ண தேவரின் முயற்சியால் ஜீவாவுக்கு மேடையில் பேசுவதற்கு 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டன. 5 நிமிடங்களில் அவர் முன்வைத்த கருத்து என்னவென்று கேட்டால், பாரதியின் பாடல்கள் சிலரது தனி சொத்தாக இருக்கக்கூடாது. இந்த பாரதியின் இலக்கிய படைப்பான அனைத்துமே தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மையமாக வலியுறுத்தி பேசிவிட்டு முடிவடைந்து வெளியே வந்துவிட்டார். அது பிரம்மாண்டமான விழா. பிறகு அந்த மண்டபம் அரசு விழாவாக ஆண்டுதோறும் நடைபெறும். இடைக்காலத்தில் சிறிது காலத்துக்கு எல்லாம் சிவாஜி கணேசன் அங்கு பெரிய விழா நடத்தியிருக்கிறார், ஜெமினி கணேசன் பெரிய விழா நடத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கத்துல. ஆனால் ஜீவா வெளியே வந்த ஜீவாவுக்கு இதில் திருப்தி இல்லை, இதில் மன நாட்டம் செல்லவில்லை. அதன் காரணமாக அவர் என்ன செய்தார், அந்த காலத்தில் அப்பொழுது இருந்த கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அழகர் சாமி அவர்களை அழைத்து, நாம் தனியாக ஒரு விழா நடத்த வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்தார். அப்படி தனியாக நடத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு ஒரு அமைப்பு, அது பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இதுக்கு என்ன செய்யலாம். அழகர் சாமியை அழைத்து ஜீவா கூறியது, நீங்கள் வேற ஒன்று செய்ய வேண்டாம், நெல்லையில பேராசிரியர் வானமாமலை இருக்கிறார், ரகுநாதன் இருக்கிறார், இந்த 2 பேரையும் நீங்கள் போய் பாருங்கள், அவர்கள் கூறியபடி விழாவை நடத்துங்கள் என்று ஆலோசனை கூறினார். அழகர் சாமி இந்த இருவரையும் சந்தித்து அந்த விழாவுக்கான ஆலோசனைகள் பெற்று அந்த விழாவை இதுவரைக்கும் இந்த விழா நடக்குது. ஆனா அந்த விழாவில் நாங்கள்லாம் பங்கெடுத்த காலகட்டத்தில் உள்ள அந்த விறுவிறுப்பு இப்பொழுது இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த விழாவை சிறப்பாகவே நடத்தி, இது பாரதி வீட்டு முன்னால் நடக்கும். பாரதி மணிமண்டபத்தில் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்திற்கு இடமும் கிடையாது, வீட்டு முன்னால் நடக்கும். பெரிய பந்தல் போடுவார்கள், 2 நாள் விழா நடக்கும். இந்த விழாவில் இரவர பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சி தான் நடத்துவார்கள். இந்த விழாவில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்று கேட்டால் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் நாவா தலைமை தாங்குவார், பலர் கட்டுரை படிப்பார்கள். இதுதான் பின்னால் நெல்லை ஆய்வுக்குழு என்ற ஒரு அமைப்பாக பின்னால் மாறியது. இதில் ஜீவா பங்கெடுத்துக் கொண்டு ஆற்றிய உரைகள் இருக்கிறது, அவை அனைத்தும் பதிவு செய்யப்படாமலே போய்விட்டன. பதிவு செய்யப்பட்டிருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கிய பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த ஆர்வம் ஜீவாவுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் மற்றொன்று இருக்கிறது. அந்த காலத்தில் பிரபல பேச்சாளர்கள், சமகால பேச்சாளர்கள் எல்லாம் பாரதியை பற்றி பேசுவது கிடையாது, சங்க இலக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், சிலப்பதிகாரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், வள்ளுவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், கம்பனை பற்றி பிரசங்கம் செய்வதற்கு ஒரு பெரிய படையே இருந்தது. இப்படி ஒரு பெரிய பேச்சாளர் படை இருந்த காலத்தில் முற்றிலும் மாற்றாக பாரதியை ஜீவா கையில் எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு பண்பாட்டு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். அந்த பண்பாட்டு போராட்டத்துக்கு மிகச்சிறந்த ஆயுதம் பாரதி. ஏனென்று கேட்டால், தமிழ் இலக்கிய பாரம்பரியத்திலேயே பாரதி தான் பல விஷயங்களை, முற்போக்கான தகவல்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய இலக்கியத்தை படைத்தவர். இதைத்தான் ஜீவா உணர்ந்து பாரதியை கையில் எடுத்தார். பாரதியை கையில் எடுத்துக் கொண்டு பல மேடைகளில் பாரதி இலக்கியங்களை பரப்புவது, பாரதியை பற்றி பேசுவது என்றெல்லாம் அவர் தொடங்கினார். அவர் துவங்கிய தாமரை பத்திரிகையில் ஆண்டுதோறும் பாரதி மலர் வரும். அதில் மிகச்சிறப்பான பல கட்டுரைகள் இடம்பெற்றிருந்தன. இன்றைக்கும் இந்த பழைய தாமரைகளை நீங்கள் பார்த்தால் தெரியும், அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து வெளியே கொண்டுதான் மிக நன்றாக இருக்கும். பாரதி பற்றிய அருமையான கட்டுரைகள் எல்லாம் அந்த தாமரை மலரில் இடம்பெறும். இந்த கட்டத்தில் தான் ஜீவாய் பாரதியை கையெடுக்கிறார், பாரதியை முன்னெடுத்து செல்கிறார். இது ஒரு பக்கம். ஜீவாவுக்கு இன்னொரு நெருக்கடி இருக்கிறது. பாரதி இலக்கியத்தை, பாரதியினுடைய சொன்ன விஷயங்களை மேலே சொல்லுவது ஒன்று, இன்னொன்று பாரதியின் மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவது. அது தான் அந்த நெருக்கடி ஏற்பட்டது. பின்னால் ரகுநாதன் அவர்களும், கலாநிதி கைலாசபதி அவர்களும், பேராசிரியர் வனமாமலை போன்றவர்களும் பாரதியை பற்றி பல ஆய்வுரைகள் எழுதப்படுவதற்கு முன்னே இந்த நெருக்கடியான கட்டத்தில் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஜீவாவுக்கு ஏற்பட்டது. என்னென்ன விமர்சனங்களை வைத்தார்கள் பாரதிக்கு முன்னால்? பாரதி ஒரு கஞ்சா புலவன் என்ற ஒரு குற்றச்சாட்டு,
பாரதி இலக்கணம் தெரியாத ஒரு கவிஞன் என்பது மற்றொரு குற்றச்சாட்டு. பாரதி ஒரு தேசிய கவி என்பது மற்றொரு குற்றச்சாட்டு. பாரதி மகாகவி இல்லை என்பது மற்றொரு விமர்சனம். இன்னொரு பக்கத்தில் தமிழ் தேசியவாதம் பேசியவர்கள் பாரதியை ஒரு பிராமணிய கவிஞன் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இந்த குற்றச்சாட்டு எல்லாவற்றிற்கும் ஜீவா பதில் பெற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. மேடையில் பாரதியை முழங்கிய மாப்போசி போன்றவர்கள் எல்லாம் தேசிய கவி என்றுதான் பாரதியை கூறினார்கள். அப்படிதான் பாரதியை அவர் பார்த்தார்கள். ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் பாரதி வெறும் வேதாந்த கவியாக மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனால் ஜீவா தான் பாரதியின் அந்த துடிப்பு இருக்கிறது அல்லவா, அடிப்படை துடிப்பு, அதை முழுவதுமாக கொண்டு வருவதற்காக இந்த குற்றச்சாட்டுகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமும் ஜீவாவுக்கு ஏற்பட்டது. ஒரு உதாரணம் ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாரதி கூறியிருக்கிறார். இதை அந்த காலத்தில் கியாபை விஸ்வநாத் அவர்கள் இதில் கம்பன் என்று பாரதி கூறியிருக்க மாட்டான், அது காப்பியன் என்றுதான் பாரதி கூறியிருப்பான் என்று அவர் பாரதியை திருத்த முற்பட்டார். பாரதியை திருத்த முற்பட்ட உடனே அதற்கு பதில் ஜீவா கொடுத்தார். கம்பனை பற்றி பாரதி எங்கெல்லாம் கூறியிருக்கிறான், யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல், இளங்கோ போல், கம்பன் போல் என்ற ஒரு இடம் மட்டுமல்ல, கம்பன் கவியெல்லாம் நான், இது பாரதி கூறிய கூற்று. கம்பன் கவியெல்லாம் நான் என்று பாரதி கூறிய கூற்று. கம்பனது கவியை பற்றி மிக உயர்ந்த மதிப்பு பாரதிக்கு பல இடங்களில் அவனுக்கு உண்டு. அந்த கம்பனை பற்றி எங்கெல்லாம் பாரதி கூறியிருக்கிறான் என்று எடுத்துக்காட்டி, இது நிச்சயமாக காப்பியன் என்று அவர் எழுதியிருக்க மாட்டார். ஏனென்று கேட்டால், தொல்காப்பியர் கவிஞர் அல்ல, அவர் இலக்கண ஆசிரியர். ஒரு கவிஞரது உள்ளத்தை இன்னொரு கவிஞர் தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு கவிஞர் இலக்கணத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டார். ஏனென்றால் பாரதி ஒரு உண்மையை சொல்லியாக இருக்கிறது, பண்டித முறையில் தமிழ் இலக்கணம் படித்து பாரதி தன்னுடைய கவிதைகளை அமைத்துக் கொண்டவர் அல்ல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி கிராமிய மரபின் இயல்பாக பாடல் எழுதினாரோ, அவர் பண்டிக முறையில் படித்து எழுதவில்லை, அந்த ஃபோக் ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்கள், அந்த முறையில் எப்படி பாடினாரோ அதே போல பாரதி தன்னுடைய வழியில் தன்னுடைய சிந்தனையில் தோன்றிய அந்த கவிதையை இயல்பான முறையில் தமிழில் அவர் பாடினார். இதைத்தான் ஜீவா எடுத்துக்காட்டி, காப்பியனை இவர் பாடியிருக்க முடியாது, கம்பன் எங்கெல்லாம் பாரதி ஈர்த்திருக்கிறான் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி கம்பனைத்தான் பாரதி பாடியிருக்க முடியும். ஆகையினால் இப்படிப்பட்ட திருத்தங்கள் செய்யக்கூடாது என்று வன்மையாக இவர் கண்டித்தார். இலக்கணம் அறியா புலவர், அதற்கும் ஜீவா பதில் கூறினார். பாரதி இலக்கணம் அறியா புலவர் தான், ஆனால் கவிதை என்னவென்று தெரிந்த ஒரு புலவர், கவிதை நன்றாக தெரிந்த ஒரு புலவர். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் என்ற அந்த வரியை எடுத்துக்காட்டி, கவிதை வரிகள் வருவதை சுட்டிக்காட்டி, இயல்பாக பாரதி கவிதை உண்டு என்று கூறி இலக்கணத்துக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று ஜீவா எடுத்து காட்டினார். இது இவர் பல இடங்கள்ல இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். பாரதியை பிராமணிய கவிஞர் என்று கூறியதை வன்மையாக அவர் கண்டித்திருக்கிறார். அப்படி ஒரு கவிஞரை ஒரு ஜாதிக்குள்ள அடைத்து பேசக்கூடாது என்பது ஜீவாவின் வாதம். இது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல வேறு சிலர் வேற மாதிரி பாரதிய விமர்சனம் பண்ணாங்க. பாரதியின் பாடல்களில் தேச விடுதலை பாடல்கள் காலத்தால் செத்துவிடும், அவை நிற்கா, அந்த பாடலுக்கான தேவை முடிவடைந்து விட்டது, இனிமேல் அந்த பாடல்கள் தேவை இல்லை என்ற ஒரு வாதம். அப்ப எதெல்லாம் பாரதியின் பாடலில் நிற்கும் என்று கேட்டால், ஒன்று கண்ணன் பாட்டு, இன்னொன்று பாஞ்சாலி சபதம், மற்றொன்று குயில் பாட்டு. இந்த மூன்றை மட்டும் எடுத்து வைக்கப்பட்டு இந்த மூன்று தான் நிற்கும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். ஜீவா அவர்கள் இதை வன்மையாக மறுத்து தேச விடுதலை பாடலும் எந்த காலத்தில் நிற்கும் என்பதை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இது ஒரு பக்கம். பாரதி வேதாந்த கவி என்று ஒரு பக்கத்துல ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது. பாரதியின் வேதாந்தம் வெறும் வரட்டு வேதாந்தம் அல்ல, அது இந்திய பாரம்பரியத்தில் உள்ள வேதாந்தத்தை உணர்ந்து கொண்டு
அதன் சாரத்தை மட்டும் பாரதி கொடுத்தானே ஒழிய வரட்டுத்தனமான வேதாந்தம் பாரதியிடம் கிடையாது என்று பாரதியின் தத்துவ தரிசனம் என்ற ஒரு கட்டுரையில் அவர் எழுதி காட்டினார். இப்படி பாரதியை பற்றியுள்ள பல விமர்சனங்களை அவர் மறுத்து பல கட்டுரைகளை பல இடங்களில் அவர் கூறியிருக்கிறார். மற்றொன்று பாரதி மகாகவி அல்ல என்ற ஒரு சர்ச்சையே தமிழ்நாட்டில் இருந்தது. இவர் ஒரு மகாகவி அல்ல, இவர் சாதாரண ஒரு தேசிய கவிதான், ஒரு வட்டார கவிதைதான் என்ற அளவுக்கு அவரை சுருக்கி கூட பார்க்கக்கூடிய பார்வை எழுந்தது. இதற்கு ஜீவாவுக்கு முன்னாலேயே பாரதியின் நெருங்கிய நண்பர் வாரா பதில் அளித்திருக்கிறார். ஜீவாவும் இதை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு மகாகவிக்குள்ள இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். என்ன, ஒரு மகாகவி என்பவன் தன்னுடைய சமுதாயத்தை புரிந்து கொண்டவன், மக்களை நேசிப்பவன், மக்களோடு மக்களாக வாழ்பவன். அந்த மாதிரி கவிஞர்கள் தான் ஒரு மகாகவியாக வளர முடியும். ஷேக்ஸ்பியர் மகாகவி ஏனென்று கேட்டால், ஷேக்ஸ்பியர் காலத்தில் எலிசபெத் மகாராணி இருக்கார், பிரபுக்கள் இருக்கிறார்கள், பிரபுத்துவ ஆட்சி அங்கே இருக்கிறது. ஆனால் ஷேக்ஸ்பியர் பிரபுக்களை புகழவில்லை. மாறாக ஷேக்ஸ்பியர் நாடகங்களை நீ கூர்மையா படிச்சு பார்த்தா பிரபுத்துவ அமைப்பு சிக்கி சின்னாபனமாகி சீரழிவதைத்தான் ஷேக்ஸ்பியர் நாடகங்களை காட்டுகிறார். நேரம் கிடையாது, ஒரே ஒண்ணை மட்டும் சொல்றேன். அவருடைய மேக்பத் என்ற ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை நீங்க பார்த்தா அது ஒரு நாட்டு அரசனை அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தடகத்தில் கொன்று விடுகிறான். மேக்பத் டங்கன் என்ற அரசனை கொல்லுகிறான். கொன்ற பிறகு இந்த மேக்பத்தை கொல்லுவதற்கு ஒரு பெரிய சதி போராட்டம், ஒரு எதிர் போராட்டம் அங்கே நடைபெறுகிறது. நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் சுவையாக இதை ஒரு அகவய போராட்டமாக, ஒரு உளவியல் போராட்டமாக மிக அற்புதமாக அவர் கொண்டு சென்றிருப்பார். கிங்லியர் என்ற நாடகத்தில் ஒரு அரசன் நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, திருவாக வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு கடைசியில் கொல்லப்படுகிறார். இதுதான் ஷேக்ஸ்பியருடைய நாடகம். பிரபுத்துவ ஆட்சி இருந்தாலும் கூட ஷேக்ஸ்பியர் மக்களை நேசித்தவன், மக்கள் பக்கத்தில் நின்றவன். அதனால்தான் ஷேக்ஸ்பியரை வந்து மகாகவி என்று பாராட்டுகிறார்கள். இந்த மக்கள் நேசம் இருப்பதன் காரணமாகத்தான் பாரதி மகாகவியை ஒழிய அவர் வந்து தேச விடுதலை பாட்டை எழுதிவிட்டார் என்பதற்காக மட்டுமல்ல. தேசத்தை நேசித்தவன், மக்களை நேசித்தவன் என்று ஜீவா இதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். இப்படி பாரதி பற்றிய விமர்சனங்களை இவர் சந்தித்து அந்த காலத்தில் நினைத்து பாருங்கள், மிக பிரபலமான பேச்சாளரோட நேரம். ஒரு பக்கத்துல அறிஞர் அண்ணாதுரை, இன்னொரு பக்கத்துல நாவலர் நெடுஞ்செழியன், இந்த பக்கத்துல மாப்போ சிவஞான கிராமணியார் என்று பலர் பிரம்மாண்டமான லேசப்பட்ட ஆட்கள்ல மிக அருமையாக பேசக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் இவர்களையும் மீறி ஜீவா அவர்கள் ஒரு தனித்துவ முறையில் இதை எடுத்துக்கொண்டு சென்றார் என்றால் அது நாம் அவரை பாராட்டித்தான் ஆக வேண்டும். சரி, பாரதியை பற்றி அவர் என்ன கூறிவிட்டார்? நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் அநேகம். இதில் சிறப்பாக உள்ளதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்றேன். முதல்ல பொதுவா சொல்ல போனா பாரதி விடுதலை கவிஞன். எந்தெந்த விடுதலையை பாரதி பாடினான்? ஒன்று நாட்டு விடுதலை, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆடுவோமே கொள்ள பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. வெள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அடித்து கூறியவன் பாரதி. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்று மிக துணிச்சலாக இன்னொரு வகையான விடுதலையை பற்றியும் பாரதி பேசியிருக்கிறார். அது என்ன? வெள்ளைக்காரன் நாங்க உயர்த்தி பேசக்கூடாது, நாட்டு விடுதலை அந்த காலம் கிடையாது. பார்ப்பானை ஐயர் என்ற காலம் போச்சுன்னு கிடையாது. பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, ஆதிக்க சக்திகள் அனைவரையும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கூற மாட்டோம். அந்த காலம் முடிவடைந்து விட்டது. அது பார்ப்பன ஜாதி என்பது குறித்து வைக்கக்கூடாது. அவர்களோடு சேர்ந்து நின்று ஆதிக்கத்தை கொண்டு வந்த பலரையும் நாங்கள் இனி மதிக்க மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை அங்கு உள்ளே வைத்துக் கொண்டு அந்த வரிகளை பாரதி எழுதுகிறார். இந்த ஆனந்த சுதந்திர பாட்டு, சுதந்திரம் வேண்டும் என்ற விடுதலை வேட்கை பாரதிக்கு முதலில் நாட்டு விடுதலை ஜீவா எடுத்து காட்டுகிறார். அடுத்தது போல பாரதி அதற்கு மேல் சும்மா இல்லை, நாட்டு விடுதலை மட்டும் காணாது அனைத்து மக்களும் விடுதலை பெற வேண்டும். அது இந்த நாடு மட்டுமல்ல, அனைத்து மக்களும் விடுதலை பெற வேண்டும். அந்த அனைத்து மக்களின் விடுதலை அவனுடைய மறவர் பாட்டு என்பதில் பாரதி வைக்கிறான். மறவருக்கும் குறவருக்கும் விடுதலை, இங்கு மறவரோடு குறையருக்கும் விடுதலை என்று ஒரு அந்த மறவர் பாட்டு பாருங்க.
அங்கு உள்ள அந்த பாட்டுல அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்ற குரலை பாரதி அங்கே வைக்கிறான். இது சகல மக்களுக்குமான விடுதலை என்று ஜீவாவை எடுத்து காட்டுகிறார். பெண் விடுதலை தமிழ் இலக்கிய பாரம்பரியத்திலேயே பெண் விடுதலைக்கு முதலாக வித்திட்ட கவிஞன் பாரதி தான். அதற்கு முன்னால் உள்ள பாரம்பரிய கவிஞர்கள் பெண்ணை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் பெண் விடுதலை என்ற குரலை அவர்கள் வலியுறுத்தவில்லை. பெண்ணை பற்றி பேசிய முதல் கவிஞன், பெண் விடுதலையை பேசிய முதல் கவிஞன் பாரதி தான். அவருடைய புதுமை பெண் பாட்டு பெண் விடுதலைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு அறிக்கை, ஒரு பிரகடனம் என்று கூட சொல்லலாம். அந்த புதுமை பண்பாட்டுடைய பெண் விடுதலை மிக நியாயமாக ஒழுக்கமான ஒரு முறையில் வகுக்கப்பட்ட ஒரு பெண் விடுதலை. அதுலதான் இந்த பெண்ணை பற்றி ரொம்ப உயர்த்தி பாராட்டி பாடுவான். இந்த புதுமை பெண்ணுக்கு நிகர் யாரும் கிடையாது என்று சொல்லுவான். இந்த புதுமை பெண்ணுடைய ஞானம் உயர்ந்தது என்று கூறுவான். பழைய காலத்தில் உள்ள மூடர்கள் சிலர் பெண்களுக்கு உள்ள ஞானத்தை அளித்து விட்டார்கள். இந்த மூடர்கள் செய்த தவறு, அதை போக்க வேண்டும் என்று கூறுவார். புதிய வேதம் படைக்க இந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். சாதம் படைப்பார்கள், புதிய வேதமும் படைப்பார்கள் இந்த பெண்கள் என்று கூறுவார். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் என்று ஆனந்த கூத்தாடக்கூடிய அந்த விடுதலையை பற்றியும் ஜீவா இதில் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த பெண் விடுதலை மட்டுமல்ல, இதற்கு மேலாக பாரதி வேறொரு விடுதலைக்கு செல்கிறார். அது என்ன? சகல மனிதர்கள் மட்டுமல்ல, சகல விலங்குகளும் ஜீவராசிகளும் விடுதலை பெற்று நியாயமான முறையில் வாழ வேண்டும் என்ற ஒரு உச்சாணி கட்டத்துக்கு பாரதி போவதை ஜீவா எடுத்து காட்டுவார். விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியை போல என்ற அந்த வரி, இது உண்மையிலேயே ஷெல்லி எழுதின ஸ்கைலார்க் என்ற கவிதையினுடைய ஒரு எதிரொலி. அப்படிதான் அதை சொல்ல முடியும். விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியை போல என்ற அந்த இடத்துல சகல மனித குலமும் விடுதலை பெற்றால் காணாது, விலங்குகளுக்கும் விடுதலை வேண்டும், சகல ஜீவராசிகளும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய அறத்தை, ஒரு லட்சியத்தை பாரதி வைப்பதை ஜீவா அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் எடுத்து காட்டியிருக்கிறார். இது மேடை பேச்சாக வந்திருக்கிறது, இது கட்டுரையாகவும் வந்திருக்கிறது. அடுத்தால் போல ஜீவா எடுத்துக்கொண்டது 2-3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று பாஞ்சாலி சபதம், 2 சின்னச்சங்கரன் கதை, யாரும் தொடாதது. இந்த 2ஐயும் முதல்ல தொட்டவர் ஜீவா தான். பாரதியினுடைய பல பரிமாணங்கள், தேச விடுதலை, இதையெல்லாம் பேசியவர் இன்னொரு பக்கத்துல இந்த 2ஐயும் சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுல சின்னச்சங்கரன் கதை இன்னைக்கு நீங்க படிக்கலாம். நான் சின்ன புத்தகமா தான் இருக்கு, 4 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த சின்னச்சங்கரன் கதை அந்த காலத்துல ஒரு 40 அதிகாரமாக இது வெளிவந்தது. VVS ஐயர் நடத்திய விவேகபானு என்ற பத்திரிகையில இது தொடராக வந்தது. அதற்கு பிறகு இது வரல, விட்டு வந்தது, பிறகு வரல. பிறகு இதனுடைய கைப்பிரதிகள் அந்த காலத்தினுடைய போலீஸ் உளவாளிகள் சிலர் பாரதி வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். பிறகு அந்த பிரதிகள் கிடைக்கவே இல்லை. மிச்சம் இருக்கிற ஒரு 4 அதிகாரங்கள் தான் பின்னால் அச்சேரி நமக்கு இன்றைக்கு புத்தகமாக இருக்கிறது. இது ஜீவா கூறியது. நான் ஜீவா கூறாத ஒன்றை இங்கே கூறுகிறேன். இதை பற்றி ஒரு சுவையான தகவலும் உண்டு. இது பற்றி பின்னால் பாஞ்சாலி சபதத்தில் கூறுகிறார். இந்த சின்னச்சங்கரன் கதை ஒரு அற்புதமான அங்கத இலக்கியம், சேட்டர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதற்கு முன்னோடி யார்? ஜீவா கூறுகிறார் பரமார்த்த குரு கதை என்று கூறுகிறார். பரமார்த்த குரு கதையை எழுதின வீரமாமுனிவர், பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தினுடைய முட்டாள்தனங்களை கேலி செய்து பல கிண்டல் கதைகளை எழுதியிருக்கிறார். பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்கள், இந்த குருவே ஒரு முட்டாள், அந்த சீடர்கள் பரம முட்டாள்கள். இந்த நிலையில் ஒரு பல கதைகளில் இந்த போலி சந்நியாசம், போலி சாமியார்கள் வேடம், வெளிவேடம், இதையெல்லாம் கிண்டல் செய்து பரமார்த்த குரு கதை என்ற கதையை ஒரு உரைநடை இலக்கியமாக வீரமாமுனிவர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் முதல் அங்கத இலக்கியம் என்று கூட இதை கூறலாம். உரைநடையில பாடல்கள்ல நிறைய இருக்கு, அது வேற. உரைநடையில அங்கத இலக்கியம் என்று கூட கூறலாம். இது பாரதிக்கு முன்னோடி. பாரதிக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு
இயல்பாகவே வரும். அது கவிதையிலையும் உண்டு, உரைநடையிலையும் உண்டு. சின்னச்சங்கரன் கதை பாரதிக்கு ஒரு அற்புதமான ஒரு களமாக அவருக்கு அமைந்தது. அந்த கதை முழுவதையும் நீங்கள் கிடைத்திருந்தால் அது ஏறத்தாழ பாரதியினுடைய சொந்த வரலாறாகவே அது அமைந்திருக்கும். அது சுய வரலாற்று நாவல் என்று கூட நாம் அதை சொல்லலாம், அப்படித்தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அது வேறொரு வகையில பார்த்தா நிலவுடை சமுதாயத்தை கடுமையாக கிண்டல் செய்த ஒரு கதை. பாரதிக்கு நன்கு தெரிந்த எட்டயபுரம், ஜீவா குருதான் நன்கு தெரிந்த எட்டயபுரம். இந்த எட்டயபுரத்தை மையமாக வைத்துக் கொண்டு சின்னச்சங்கரன் கதையை பாரதி எழுதுகிறார். அதுல புதுமை என்ன? எளிமையான தமிழ்நடை, ஜீவாவுக்கு எளிமையான தமிழ்நடை. அந்த எளிமையான தமிழ்நடையில் மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இந்த கதை நகர்த்தி செல்லப்படுகிறது. சின்னச்சங்கரன் கதையினுடைய சில முக்கியமான பகுதிகளை ஜீவா எடுத்து காட்டியிருக்கிறார். ஒன்று, பாரதி வாழ்ந்த இந்த எட்டயபுரம் அது சின்ன ஊர் தான், பெரிய ஊர்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பெரிய கற்பனையில கோட்டைகள் கொத்தளங்கள்லாம் கற்பனை பண்ணாதீங்க. இந்த அரண்மனை என்று ஒன்று இருக்கிறது, அது ஊர்ல பெரிய கட்டடம், அவ்வளவுதான். இன்னைக்கு அது நீங்க போனா பார்க்கலாம், ஊர்ல பெரிய கட்டடம், ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல ஜமீன்தார், பாளையக்காரர் பரம்பரையில் உள்ளவர். இந்த ஜமீன்தார் எப்படி இருப்பார்? ஒரு சித்திரம் நமக்கு பாரதி கிடைக்கிறார். ஜமீன்தாருக்கு பேர் ராமசாமி கவுண்டர். அவரை பற்றி ஒரு வர்ணனை இந்த சின்னச்சங்கர கதையில் இருக்கிறது, இதை ஜீவா எடுத்துக்காட்டி இருக்கிறார். அந்த ஜமீன்தார் எப்படி? இடுப்புல ஒரு ஜருக வேட்டி, பருத்த தொந்தி, தலைமுடி நன்கு எண்ணெய் போட்டு சீவி அதை பின்னால் ஒரு சிறு கொண்டை போட்டிருப்பார். பாதி நரைத்தும் நரைக்காமல் இருக்கக்கூடிய முடி, காதுகளில் குண்டலங்கள், 10 விரலுக்கு மோதிரங்கள். பாரதியினுடைய ரசனையை பாருங்க, பொடியால் அழகு செய்யப்பட்ட மூக்கு. நிறைய பொடி போட்டு அந்த மூக்குக்கு பொடி அலங்காரம் பண்ணியிருக்கான். பொடியால் அழகு செய்யப்பட்ட மூக்கு. எப்பொழுதுமே வெத்தலை போட்டு குதப்பி கொண்டே இருப்பார். பக்கத்தில் ஒரு வெத்தலை பெட்டி, அந்த வெத்தலை உமிழ்வதற்கு ஒரு கிண்ணம், அதுக்கு ஒரு பக்கத்துல அடைப்பக்காரன். இந்த ஜமீன்தார் சபை, இந்த சபை நாட்டு விவகாரங்களையோ மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ அங்க பேசுவதற்குள்ள சபை அல்ல, பண்டித விவகாரங்களை பேசுவதற்கு உண்டான சபை. கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த அஷ்டதிக்கஜங்கள் போல இங்க 8 புலவர்கள். இந்த 8 புலவர்கள் இவரை சுற்றி அமர்ந்து ஜமீன்தாரை புகழ்ந்து பாடி அவர் தரக்கூடிய சன்மானத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இந்த 8 புலவர்களை பத்தி பாரதி ஒரு வர்ணனை தரான். அதான் நகைச்சுவையினுடைய உச்சக்கட்டம். தோடி அண்ணாசாமி ஐயங்கார் ஒருவர், கம்பராமாயணம் புலவர் ஒருவர், முத்தமிழ் வித்தகர் முத்துக்குட்டி பாவலர் ஒருவர், இன்னொருவர் ஒரு வைணவர். இவருக்கு பாரதி கொடுக்கக்கூடிய அடைமொழி மிக மிக நீண்டமானது. தற்கலங்கார, சர்வசாஸ்திர, பரிவர்த்தன, நிவர்த்தன, சம்சவிருத்தியான பெருங்குன்றம் கிடாம்பி ஆச்சான். இவர் ஒரு பண்டிதர். இப்படி 8 பேர். இந்த 8 பேருடைய நோக்கமே ஜமீன்தாரை புகழ்ந்து பாடுவது. இந்த பாட்டு எப்படி இருக்கும்? ஜமீன்தார் அந்த ஊரில் உள்ள பவனி வரும் பொழுது அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் ஜமீன்தாரை கண்டு மோகித்து நிற்பதை அலங்காரமாக பாடுவார்கள். இந்த பாட்டை கேட்டு ஜமீன்தார் தலையாட்டி அவர்களுக்கு சன்மானம் கொடுப்பார். இந்த புலவர் குலாத்தில் சின்னச்சங்கரன் ஒருவன் சேர்ந்துடுறான். சின்னச்சங்கரன் அந்த புலவர்ல பாரதி இளமையிலே எட்டயபுரம் புலவர் சங்கத்தில் இருந்தவர். அங்க சின்னச்சங்கரன் சேர்ந்துடுறான். சின்னச்சங்கரனுக்கு சின்னச்சங்கர ஐயர், சின்னச்சங்கர சங்கரநாராயண ஐயர் என்றெல்லாம் இவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டு இவனும் அங்கே இருந்து அந்த கவிதை வித்தைகளில் ஈடுபடுகிறார். இது சின்னச்சங்கரன் கதை. இந்த கதை அதுக்கு பிறகு உள்ளது போறது வேற, அது ஜீவா எடுத்துக்காட்டல. அவரு ஜமீன்தார் ஊர்வலம் வர்றது, இந்த நகர்வலம் வர்ற விழாக்கள்லாம் எடுத்து காட்டியிருப்பாரு. அது ஒரு பக்கம். இந்த கதை நமக்கு துரதிர்ஷ்டவசமாக ஒரு 40-50 பக்கத்துக்குள்ள நமக்கு கிடைச்சிருக்கு. இது முழுவதுமாக நிரம்பி இருக்குமானால் தமிழ் இலக்கிய, தமிழ் நாவல் இலக்கியத்திலேயே ஒரு புதிய பாதை இலக்கியமாக இது வந்திருக்கும். ஆனா நம்முடைய துரதிர்ஷ்டம் இது கிடைக்காமலே போய்விட்டது. இதை ஜீவா எடுத்துக்காட்டி
சின்னச்சங்கரன் கதையில் பாரதி செய்த புதுமை என்னவென்று கேட்டால் அந்த சமுதாய அமைப்பை அவர் விமர்சனம் செய்தது. அந்த விமர்சனம் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜீவா அவர்கள் அந்த கட்டுரையில் இதை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது சின்னச்சங்கரன் கதை. பாஞ்சாலி சபதம் எல்லாருக்கும் உங்களுக்கு பாரத கதை தெரியும். இந்த பாரத கதையினுடைய ஒரு பகுதியை மட்டும் பாரதி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஜீவா எடுத்து வைத்துக் கொண்டு அதனுடைய தோற்றத்தை பற்றி ஜீவா கூறுகிறார். தமிழ் இலக்கியத்தில் பாரதம் பாடிய பெருந்தேவனார், அவர் ஒரு பாரதம். நல்லாப்பிள்ளை பாரதம், இது இன்னொரு பாரதம். அதற்கு பிறகு வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பாரதம், இது இன்னொரு பாரதம். ஆக பல பாரதங்கள் உண்டு. வடமொழியில் வியாசர் பாரதம் உண்டு. பாரதியார் வியாசர் பாரதத்தை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு இந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதியிருக்கிறார் என்று அவர் கூறுவார். அதற்கு இந்த முதல் மூன்று புலவரை பாரதி ஜீவா குறிப்பிட்டதற்கு காரணம் அந்த மூன்று புலவருடைய பாரம்பரியமும் பாரதியிட்ட வருது. வில்லிபுத்தூராருடைய பாரம்பரியமும் பாரதியிட்ட இருக்கு. நல்லாப்பிள்ளை பாரதம் முழுசும் கிடைக்கலது, அதுவும் பாரதியிட்ட இருக்கு. பெருந்தேவனார் பாரதம் முழுசும் கிடைக்கல, அதுவும் பாரதியிட்ட இருக்கு. இது அவ்வளத்தையும் சேர்த்து பாரதி ஒரு இடத்துக்கு வருகிறார் என்று ஜீவா சுட்டிக்காட்டி ஏன் பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கொண்டார், அது ஜீவாவுடைய கேள்வி. பாஞ்சாலி சபதம் மட்டும் ஏன் எடுத்துக்கொண்டார்? பாரத கதையினுடைய மற்ற பகுதியெல்லாம் விட்டுவிட்டார் பாரதி. பாஞ்சாலி சபதம் மட்டும் இங்கே வருகிறது. ஏனென்று கேட்டால் தேச விடுதலை போராட்டம், பெண் விடுதலை போராட்டம், இதற்கெல்லாம் ஒரு பொருத்தமான இலக்கியமாக பாஞ்சாலி சபதம் இருக்கிறது. இது ஜீவாவுடைய கருத்து. எப்படி இருக்கிறது என்பதை ஜீவா விளக்குகிறார். அந்த பாஞ்சாலி சபதத்துல 3 வகையான கதாபாத்திரங்களை ஜீவா சுட்டி காட்டுகிறார். ஒன்று பீமன், இன்னொன்று அர்ஜுனன், இன்னொன்று பாஞ்சாலி. அது தவிர அந்த நாட்டினுடைய அரசர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும். மன்னர்களை பாரதி கடுமையாக எதிர்த்திருக்கிறார். கொடுங்கோன்மையை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். துச்சாதனனை பற்றி பாரதி பேசும் பொழுது அதை அவருடைய கோபத்தை மிக தெளிவாக பார்க்கலாம். அவனுடைய பாஞ்சாலியினுடைய கூந்தலை பிடித்து தெரு தெருவாக அழைத்து கொண்டு வரும் பொழுது பாரதிக்கு வரக்கூடிய கோபம் இருக்கிறது அல்லவா, அது மிக மிக அதிகம். அந்த மக்களெல்லாம் நெட்டை மரங்கள் என பெட்டை புலம்புகின்றார்கள். இவனை இழுத்து அடித்து அந்த பெண்ணை அந்த புறத்துல சேர்க்காம இவர்கள் நிற்பதை கண்டு பாரதி கூறி எழுகிறார். அந்த சபதம் என்பது ஒரு மையமான ஒன்று. இதுல ஜீவா அதிகம் சொல்லலை. ஏன்னா பின்னால ரகுநாதன் இன்னொரு பெரிய நூலை எழுதியிருக்கார், பாஞ்சாலி சபதம் உள்பொருளும் மறைபொருளும் என்று. அது வேற, ஜீவா வழியில எழுதப்பட்ட நூல் அது. இங்க ஜீவா ஒரு 3 விஷயங்களை மட்டும் பாஞ்சாலி சபதத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, இந்த பாஞ்சாலி சபதத்துல இவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து, தர்மன் அவரை ரொம்ப அருமையா பாரதி சொல்லுவான், வளவளா தர்மன் என்று சொல்லுவார். சூதாட்டம் ஆரம்பித்து விட்டது, சூது நடக்கிறது, தன்னை இழக்கிறான், தேசத்தை இழக்கிறான், பாஞ்சாலியை இழக்கிறான். இது தேசபக்தி என்பது இங்க ஒரு பக்கத்துல வேற மாதிரி வருது. இந்த தர்மனை நீங்க வேற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த நாட்டினுடைய பழைய கால அரசர்கள், பழைய கால மன்னர்கள், பழைய கால ஆளுநர்கள் எல்லாம் அந்நியர்கள் வந்த உடனே அவர்கள் கூட சேர்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தார்கள். இதைத்தான் இங்கு தர்மம் மூலமாக ஜீவா சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறார். இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து, தேசத்தை இழந்து, தன்னை இழந்து இவர்கள் அடிமைகளாக கிடைக்கிறார்கள். இந்த அடிமைத்தனம் என்றைக்கு போகும் என்பது இந்த தர்மன் மூலமாக இங்கே வெளிவருகிறது. பக்கத்துல பீமன் இருக்கான், அவனுக்கு ரொம்ப கடுமையான கோபம். தன்னுடைய அண்ணன் பாஞ்சாலியை வைத்து இழந்து விட்டான் என்ற ஒரு பெரிய கோபத்துல அவன் எரிகடல் கொண்டு வா தம்பி, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், அவன் கையை எரித்திடுவோம் என்று பீமன் கூறுகிறார். இது தீவிரவாதம். ஒன்று. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு மிதவாத போக்கு அர்ஜுனன் கையாளுறான். அர்ஜுனன் கையாளும் பொழுது அது வேற மாதிரி வருது. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், தனு உண்டதன் காண்டிபம் அப்படி சொல்லி அர்ஜுனனை கட்டுப்படுத்தி நம்ம என்ன இருந்தாலும் இப்ப கட்டுப்படுத்த ஆகணும் என்று ஒரு மிதவாத போக்கு அர்ஜுனன் கையாளுறான்.
அதனால பாஞ்சாலி வரா, பீமனுக்கு சமமாக பாஞ்சாலியும் குமரி விழறா. அவ ரத்தம் சிந்தக்கூடிய புரட்சி. அந்த பாவி துச்சாதன் ஆக்க இரத்தம் செந்நீர் மேவி குடல் பூசி முடிப்பேன் என்று சொல்லி அந்த நேரத்திலேயே பூதளமே இந்த பூமியை அதிரும், இந்த உலகமே மாறும் என்று பாஞ்சாலி ஒரு பெரிய சபதத்தை அவ கொடுக்கிறான். இதுவும் ஒரு வகையான தீவிரவாத புரட்சி. இது அவ்வளத்தையும் பாரதி உள்ளடக்கி இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறான் என்பதை ஜீவா மிக அருமையாக அங்கே சுட்டிக்காட்டியது. இது அவ்வளத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான இலக்கியத்தை சுட்டி காட்டியிருப்பார். ஜீவா ஒரு வெறும் உள்ளடக்கத்தை மட்டும் எடுக்கல, இன்னொன்னு அவர் சொல்றாரு. பாஞ்சாலி சபதம் முழுவதும் நொண்டி சிந்து என்ற பாடல் வடிவத்தில் அமைக்கப்பட்டது. பாரம்பரியமான இலக்கண முறைப்படி, யாப்பிலக்கண முறைப்படி அமைக்காமல் கிராமிய மக்கள் செய்ய பின்பற்றக்கூடிய சிந்து என்ற அந்த பாடல் இனத்தை எடுத்து, அதில் நொண்டி சிந்து என்ற அந்த பாடலத்தை எடுத்து முழுக்க முழுக்க நொண்டி சிந்து என்ற அமைப்பில் இந்த பாஞ்சாலி சபதம் முழுவதுமே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஜீவாதில் மிக அருமையாக ஒன்றை அதில் விளக்குவார். நான் வேற ஒண்ணுங்க சொல்ல ஆசைப்படுறேன். பின்னால கைலாசபதி அவர்கள் சிந்துக்கு தந்தை என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பாரதி எப்படி சிந்து என்ற அந்த பாடல் இனத்தை தன்னுடைய இலக்கியங்கள்ல எப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார் என்று கூறி மரபை மீறி பாரதி இதை செய்திருக்கிறார். இது எங்கிருந்து பாரதி எடுத்துக்கொள்கிறான்? இதுக்கு முன்னோடி கம்பன். கம்பன் நேரடியாக இதை செய்யலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுவார்கள். சோழனது அவையில் ராமாயணத்தை எழுத வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. சோழன் இந்த பணியை ஒட்டக்கூத்தருக்கும் கம்பனுக்கும் கொடுக்கிறான். இருவரும் எழுத தொடங்கலாம் என்று ஆரம்பம் சொல்லிவிடுகிறார். சில நாட்கள் சென்றன. அரசனுக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பார்க்கலாம். இருவரையும் கூப்பிட்டு கேட்கிறான். ஒட்டக்கூத்தர் யுத்தகாண்டம் வரைக்கும் எழுதிட்டார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்துக்குள்ள மாதிரி இலக்கணப்படி சுத்தமா எழுதி விடுவார். யுத்தகாண்டம் வரைக்கும் எழுதி விட்டார். கம்பன் எழுதவே இல்லை. ஏன்னா பிறவி கவிஞன் எழுதவே இல்லை. இனிமேல் தான் எழுத போறான். அப்போ அந்த நிலைமையை சமாளிக்கணுமே, அதற்காக கம்பன் என்ன செய்யறான், ஒரு ஒரு பாட்டை உடனே சொல்லிடுறான். அது என்னன்னு கேட்டா, அந்த சேது அணை கட்டக்கூடிய கட்டம். இந்த சேது அணை கட்டக்கூடிய கட்டத்துல வானரங்கள் கடல்ல கொண்டு கல்லெல்லாம் போடுது, பாறைகள் எல்லாம் போடுது. இந்த தண்ணீர் துளி மேல வரைக்கும் தெளிக்குது. இந்த துளி மேல தெளிப்பத வானத்தில் உள்ள அமரர்கள் வரைக்கும் போகுது என்று சொல்லிக்கிட்டு, இந்த துளி என்ற சொல்லுக்கு பதிலாக கம்பன் துமி என்ற சொல்லை பயன்படுத்துவார். இலக்கண படிகளுக்கு கடுமையான கோபம் விட்டது. துமி என்ற சொல் இலக்கியத்தில் இல்லை என்று அவர் வாதிட ஆரம்பித்தார்கள். கம்பன் இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆய்ச்சியர் இருக்கக்கூடிய தெரு அங்கே அழைத்துக் கொண்டு சென்றார். அங்கு ஆயர்குலத்து பெண்கள் தயிர் கடைந்து கொண்டிருந்தார்கள். இந்த தயிர் கடையும் பொழுது ஒரு சில துளிகள் வெளியே தெரித்துக் கொண்டிருந்தன. குழந்தைகள் பக்கத்துல வந்த உடனே அந்த பெண்கள் சொன்னார்கள், தள்ளிப்போ, துமி தெரிக்கும், துளி அல்ல துமி தெரிக்கும் என்று கூறினார். அதை கம்பன் காட்டி, பாருங்கள் துமி என்று சொல் தமிழ்ல இருக்கு என்று காட்டி பாடலை அமைத்ததாக ஒரு கதை கம்பனை பற்றி. இந்த கதை என்ன காட்டுது கேட்டா, கம்பன் அவர் காலத்தில் உள்ள சொற்களை இலக்கணத்தையும் மீறி நாட்டார் வழக்காட்சிகளை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அது பாரதிக்கு ஒரு பெரிய உந்து விசை. இந்த உந்து விசை காரணமாக சிந்து, நொண்டி சிந்து, கிளிக்கண்ணி, காவடி சிந்து, வண்டிக்காரன் பாட்டு இதெல்லாம் பாரதி பயன்படுத்தியது. இவையெல்லாம் பயன்படுத்தி இதுல நொண்டி சிந்தை வைத்துக் கொண்டு பாஞ்சாலி சபதத்தை நடத்தி கொண்ட பெருமை பாரதிக்கு உண்டு என்பதை ஜீவா அவர்கள் இந்த இலக்கியத்தில் எடுத்து காட்டுகிறார். இதற்கெல்லாம் மேலாக ஒன்று இருக்கிறது. முதலாக பாரதி புதிய ருஷியா பற்றி பாடியதை வெளிக்கொண்டு காட்டிய பெருமை ஜீவாவுக்கு உண்டு. அதற்கு முன்னால் உள்ள பாரதி ரசிகர்கள், பாரதி அன்பர்கள், ஏன் வாரா உட்பட, பாரதிதாசன் உட்பட இந்த புதிய ருஷியா பாடலை பாரதி எழுதியதை அவர்கள் எழுதி காட்டவில்லை, இந்த சொல்லவில்லை. புதிய ருஷியா பாடலை சொல்லாமல் அவர்கள் மற்றதெல்லாம் சொல்லுவார்கள். கண்ணன் பாட்டினுடைய நயன்கள், கண்ணனை பற்றி எப்படி எல்லாம் பாடியிருக்கிறார் என்பதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த கண்ணன் பாட்டை பற்றி பரவசமாக பேசுவார்கள். குயில் பாட்டை பற்றி பரவசமாக பேசுவார்கள்.
இந்த இதை பத்தி சொன்னது இல்லை. ஜீவாதான் முதலாக இதை தொட்டவர். பாரதியின் கிருத யுகம் என்ற அவருடைய கட்டுரை, இவர்தான் முதலாக அவர் இதை தொட்டவர். இந்த கிருத யுகம் என்பது என்ன? நமது முன்னோர்கள் யுகங்களை 4ஆக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று கிருத யுகம். இதை ஆங்கிலத்தில் சொல்ல போனா பிரிமிட்டிவ் கம்யூனிசம் என்று சொல்லலாம். புராதன பொது உடைமை சமுதாயம் என்று இதை குறிப்பிட்டு காட்டலாம். இரண்டாவது திரேதா யுகம், மூன்றாவது துவாபர யுகம், நான்காவது கலியுகம். இந்த கிருதயுகம் என்பது முடிந்து அடுத்த யுகம் திரேதா யுகம் தொடங்குகிறது. கிருதயுகத்துல இல்லாத பிரச்சனைகள் திரேதா யுகத்துல தோன்றுகின்றன. இங்கு ஏற்றத்தாழ்வுகள் இடம்பெறுகின்றன. துவாபர யுகத்துல அடிமை வாழ்க்கை அதிகமாகி முடியும். மகாபாரத போரை அடிமைகள் பிடிப்பதற்காக ஏற்பட்ட போராகத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். அடிமை வாழ்வுகள் ஏற்பட்டு விட்டன. இந்த அடிமை வாழ்வுகள் எல்லாம் முடிவடைந்து அது முற்றி கலியுகமாக இருக்கிறது. இன்றைக்கு உள்ளது கலியுகம். இந்த கலியுகம் முடிந்து முற்றி பிற்பாடு பழையபடி கிருதயுகம் வரும் என்று இந்த வரலாற ஒரு சைக்கிள், அதாவது ஒரு சுழல் போல நம்ம ஆட்கள் கற்பனை பண்ணி சொல்லுவாங்க. இத ஜீவா எடுத்துக்கொள்கிறார். கிருதயுகம் எழுகமாக புதிய ருஷியா பார்க்கின்ற கடைசி வரை இடிப்பட்ட சுவர் போல் கலி வீழ்ந்தான் கிருதயுகம் எழுகமாகும். இதை ஜீவா எடுத்து வைத்துக் கொண்டு இந்த கிருதயுகம் என்றால் என்ன என்பது பற்றி அவர் ஒரு தனியாக சொல்லியிருக்கிறார். கிருதயுகம் எங்கெல்லாம் பாரதி கூறியிருக்கிறார். பொய்க்கும் கலியை கொன்று மெய்க்கும் கிருதயுகத்தை கொண்டு வருவேன் தெய்வ விதியுகுதே என்று பாரதி சொல்றான். இந்த கிருதயுகத்துக்கு சமமாக அவன் பழைய இலக்கியங்களுக்கும் பாரதி போறான். சென்று இந்த கிருதயுகத்தினுடைய தன்மைகளை பற்றி பாரதி கூறியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, ஜீவா சற்று கொஞ்சம் விலகி போய் வசன இலக்கியங்களிலையும் பாரதி இதை பற்றி கூறியிருக்கிறார் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் ஜீவா அவர்கள். அவருடைய அந்த புதிய ருஷியா பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த புதிய ருஷியா பாடலின் பின்னணியாக ருஷிய வரலாறை பற்றியும் புரட்சி பற்றியும் பேசி எழுதிய கட்டுரைகள் நிறைய இருக்கின்றன. இது ஜீவா காட்டிய வழி. ஆக பாரதியை பற்றி ஜீவா பார்க்கும் பொழுது ஒரு புதிய பார்வையை தமிழுக்கு அவர் கொண்டுள்ளார். இது ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. பொது உடைமை கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு ஒரு வலிமையான ஒரு கவிஞன் நமக்கு தேவை. அந்த கவிஞன் பாரதி மட்டும்தான். ஏன்னா பாரதிக்கு பிறகு வந்த எத்தனையோ கவிஞர்கள் அந்த கருத்துக்களை அந்த அளவுக்கு ஆழமாக பேசியது இல்லை. அங்கங்க சில இடங்கள்ல சில வரிகள்ல அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதற்கு பிறகு வந்த கவிஞன் பட்டுக்கோட்டை தான் அந்த வழியில அதை ஆழமாக பேசியிருக்கிறார். அது திரை இசையாக வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை அந்த காலத்தில் ஏற்படுத்தியது. பாரதி மட்டும்தான் இந்த பொது உடைமை என்ன என்று தெரிந்து கொண்டு அது பற்றி பல விஷயங்களை அறிந்து கொண்டு அதை உணர்ந்து தன்னுடைய கவிதையில் கொண்டு வந்தவன். அதனால அந்த புதிய ருஷியா பாட்டை வந்து நிறைய பேர் இன்னைக்கு மறைச்சிட்டாங்க. அதை வெளியில சொல்றதும் கிடையாது. ஆனா அந்த ஒரு பாடல் மட்டும் வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ரஷ்ய புரட்சியை படிக்க வேண்டாம், இதை படிச்சாலே ஜீவா தான் அதை முதல்ல தொட்டு காட்டிய பிறகு ரகுநாதன் இதை பற்றி விரிவாகவே செய்திருக்கிறார். இந்த கிருதயுகம் பாடல் இதை வந்து நாம ஒரு இந்த கருத்தை வைத்துக் கொண்டு ஜீவா வந்து புராதன பொது உடைமை அமைப்பு அதை வந்து ரொம்ப தெளிவாக பல இடங்கள்ல சொல்கிறார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்து விடுவோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரி. வயிற்றுக்கு சொருட வேண்டும் இங்குள்ள எல்லோருக்கும் என்று பாரதியின் வரி. எந்த ஒரு மனிதனும் பசிக்காமல் இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று பாரதியின் கருத்துக்கள். இது எல்லாமே இந்த கிருதயுகத்துக்குள்ளே வருகிறது என்று ஜீவா எடுத்துக்காட்டி அதை ரொம்ப தெளிவாக அந்த காலத்தில் பேசுகிறார். பேச்சு என்று வரும் பொழுது ஜீவாவுடைய பேச்சு இன்றைக்கு கேட்டவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். அது ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்துக்கு போகும். அவருக்கு ஒரு பெரிய மேடையே வரும். அந்த மேடையில நடந்து கொண்டு பேசுவார், கையை காலை ஆட்டி கொண்டு பேசுவார்,
அந்த மேடையில வந்து அப்படியே இலக்கியங்கள் ஒப்படைக்கும். இந்த நிலையில் தான் ஜீவா பாரதி எடுத்துக்கொண்டார். பாரதி எடுத்துக்கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம், நமது இடதுசாரி கருத்துக்கள் மக்கள்கிட்ட போக வேண்டும் என்பது அவருடைய ஆசையான நம்பிக்கை. அது மூலமாக தான் போகலாம் என்பது ஒரு அசையாத நம்பிக்கை. அது மட்டுமல்ல, தமிழ் பாரம்பரியம் முழுவதையும் பாரதி தன் கையில் வைத்திருப்பதால் இந்த கவிஞரை வைத்துக் கொண்டுதான் தமிழ் இனத்தை தட்டி எழுப்ப முடியும் என்பதும் ஜீவாவுடைய நம்பிக்கை. அந்த ஜீவாவுடைய அந்த நம்பிக்கை காரணமாகத்தான் ஜீவா வந்து பாரதிக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்திருக்கிறார் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது தவிர ஜீவா அதிகமாக பாரதியை பற்றிய ஆய்வுரைகள் எல்லாம் எழுதல. மிகப்பெரிய ஆய்வுரைகள்லாம் பின்னால் தான் வந்தது. அதிகமாக ஆய்வுரைகள் எழுதல. ஆனால் மேடையில் பாரதியை கொண்டு சென்றவர், பொதுமக்களிடம் பாரதியை கொண்டு சென்றவர், பாரதியின் கருத்துக்களை ஆணித்தரமாக பல இடங்களில் அவர் எடுத்துக்காட்டியவர். இந்த முறையில் தான் ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு, பாரதி பற்றிய அந்த மதிப்பு உண்டு. அதுதான் ஒன்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த பாஞ்சாலி சபதம் எழுதிய காலத்தில் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஜீவா கூறியிருக்கிறார். ஆனால் ஜீவா கூறாத ஒன்று, இது ஜீவா கூறவில்லை, தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாஞ்சாலி சபதம் எழுதி முடித்த பிற்பாடு அந்த காலத்தில் அன்னிபெசன்ட் அம்மையார் இங்கிருந்தார். பிரம்மஞான சபை என்ற ஒரு சபையை அவர் வந்து அமைத்து வேதங்களை அங்கே வந்து கற்பதற்கு, பேசுவதற்கு இடமளித்து ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இங்கு உள்ள சனாதன வேத பண்டிதர்கள் அவரை எதிர்த்தார்கள். அப்படி எதிர்க்கும் பொழுது பாரதிக்கும் இதில் சற்று உடன்பாடு கிடையாது. அன்னிபெசன்ட் அம்மையாரை கிண்டல் செய்து தி ஃபாக்ஸ் அண்ட் தி கோல்டன் டெயில் என்ற ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை, நீண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். ஒரு நரி தங்கவால் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுது என்ற மாதிரி ஒரு அங்கதமாக எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி வந்தது அந்த கட்டுரை. இந்த அன்னிபெசன்ட் எதிர்த்தவங்க எல்லாம் பாரதி கிட்ட வந்து இந்த கட்டுரையை வந்து நாங்க அனுமதி கொடுங்க, இது துண்டு பிரசுரமாக போட போறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கறதுக்கு வந்தாங்க. பாரதிக்கு கடுமையான கோபம் வந்து விட்டாங்க. போங்கடா விதவ புஸ்தகங்களா, மூளையை கசக்கி நான் பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கேன், அதை அச்சிட ஆள் இந்த தமிழ்நாட்டுல, நான் யாரையும் விமர்சனம் பண்ணி விட்டேன்னா இதை நீங்க அச்சிட போறீங்களா, தர முடியாது போங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நேர்மை இருந்தது. அது ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் தான். ஆனா உயர்ந்த இலக்கியத்தை நீங்க ரசிக்க மாட்டேங்கிறீங்களே, இந்த மாதிரி யாரையோ தாக்கினா அதை மட்டும் வந்து ரசிக்கிறீங்களே என்ற ஒரு மனக்குமுற பாரதி அந்த கருத்துல வெளிப்படுத்தி காட்டினார். ஜீவா கூறாதது நான் உங்களுக்காக நான் கூறுகிறேன். இதெல்லாம் உள்ளடக்கி வைத்துக் கொண்ட ஒரு பெரிய மேலை தான் ஜீவா. தமிழ் அருவி போல பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். துரதிர்ஷ்டவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் ஜீவாவுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், அவர் இடதுசாரி பேச்சாளராக மாறிவிட்டார், இடதுசாரி அமைப்பில் வந்து விட்டார். இந்த விளம்பரம் இல்லாத காரணமாக ஜீவாவின் பல கட்டுரைகள், பல பேச்சுக்கள் பலருக்கு தெரியாமலேயே அது போய்விட்டன. ஆகையினால ஜீவாவை மறுபடியும் நினைவுபடுத்தணும். ஜீவாவை ஒட்டி நம்ம பாரதியும் மறுபடியும் நினைவுபடுத்தணும். பாரதி இலக்கியங்களை மறுபடியும் வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர், மிக சிறப்பான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தோழர் ராபர்ட், நீங்க வாங்க. தோழர், பேராசிரியர் பேசியதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் அல்லது கேள்விகளை தோழர்கள் ஒருவரா அன்மியூட் பண்ணிட்டு வந்து கேட்கலாம் தோழர். ஓகே, காம்ரேட் ரமணி. ஆமா, வணக்கம். வணக்கம் பேராசிரியருக்கு வணக்கம். ரொம்ப வணக்கம். ஜீவா பற்றிய பாரதி பற்றி ஜீவாவினுடைய அந்த பார்வை, அந்த இதை வந்து ரொம்ப அற்புதமாக நீங்க சொன்னீங்க. முக்கியமான அந்த விஷயங்கள், குறிப்பாக வந்து அவர் எப்படி வந்து பாரதியை பார்த்தார் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமான அந்த கருத்துக்களை சொன்னீர்கள். இப்போ பாரதி வந்து பற்றி வந்து இன்னொரு கூட
ஒரு இடத்துல நான் படித்த ஞாபகம் இருக்கு. அதாவது காந்தி ஓட சந்திக்கும் பொழுது காந்தி வந்து உங்களுக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது? என்னுடைய பெயரில் ஆசிரமம் வைத்துக்கொண்டு இந்த ஆசிரமத்தில் என்னுடைய கருத்துக்கு முரணான ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன்மொழி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு போல் இருக்கு. அப்போ வந்து பாரதி வந்து ஜீவா வந்து இந்த துணிச்சல் வந்து எனக்கு பாரதியிடமிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாராமா. அப்படின்ட்டு பொன்னியினுடைய ஒரு இது அந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பாரதி வந்து அந்த ஒரு ஒரு பார்வையை அந்த எதையும் எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு துணிச்சலை வந்து தந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஜீவா சொன்னார். அதுபோல ஜீவா வந்து கம்பனையும் இந்த அளவுக்கு பார்ப்பதற்கு பாரதி தான் ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பாரதி வந்து கம்பனை போல் வள்ளுவனை போலுங்கிற அந்த பாடலாம் சொல்லும் பொழுது அந்த தாக்கமும் அவருக்கு இருந்திருக்கு. ஆழமாக வந்து கம்பனை படித்து அதை வந்து பேசியதுன்னா வந்து அந்த கம்பன் விழாவில் தொடர்ந்து வந்து அவரை பேசுறதுக்கான ஒரு இதை வந்து கொடுத்தாங்க. ஒரு இடத்துல வந்து அவரை அழைப்பதற்கு மறுத்தவர்கள் பிறகு வந்து தொடர்ந்து காரைக்குடி கம்பன் விழாவில் அவரை அழைத்தார்கள். அப்படிங்கும்போது அந்த அளவிற்கு வந்து இலக்கியத்துல ஈடுபாடு அதெல்லாம் ஏற்படுவதற்கு பாரதி மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பாரதியும் ஜீவாவும் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூட வந்து அந்த பிரச்சனையை வந்து அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பாரதி வந்து ஒரு தேசிய கவி அல்லது உலக கவி அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வர்ணாசிரம கொள்கையில எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டுலாம். ஆனா வந்து அவருடைய காலகட்டத்தில் இருந்த அந்த சூழலில் வந்து அவர் எந்த அளவிற்கு வந்து சாதி மறுப்பை பேசியிருக்கார், தன்னுடைய சாதியை அவர் இழுத்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு இதா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பெருமையை வந்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அதை பற்றி கூட வந்து பாரதியினுடைய அந்த ஒரு தொலைநோக்கு, அந்த காலகட்டத்தை மீறி அவர் சிந்தித்தெல்லாம் அன்னைக்கு ஒரு உரையில வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் நினைக்கிறேன், அவங்க நல்லா பேசினாங்க. பாரதியினுடைய காலத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது. அந்த முறையில அன்னைக்கு வந்து பாரதியை பற்றி சொல்லும்போது உலக மகா கவி அப்படிங்கிறத பாரதிதாசன், ஜீவா, திருவிக்கா, சாமிநாத சர்மா இவங்கெல்லாம் தான் அந்த இதை வலியுறுத்தி அவர் ஒரு உலக மகா கவி அப்படின்னு நிறுவினாங்க. அந்த மாதிரியான வரலாறுகளெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஆகவே வந்து பாரதியை வந்து தமிழ்நாட்டுக்கு பட்டி தட்டிலாம் கொண்டு சென்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஜீவா. அவர் வந்து அரசியலுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்த காரணத்தினால அவருடைய அந்த இலக்கிய அந்த இது பெருமையை நாம் வந்து அதிகமாக உணரவில்லை. நீங்களும் அதுக்கு சரியா சொன்னீங்க. அவருக்கு தர வேண்டிய இடத்தை தமிழ்நாடு தரவில்லை அப்படிங்கிறது. அதை வந்து சமீபத்தில் கண்ணதாசன் வந்து அவர் இறந்த போது ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில ரொம்ப அற்புதமா வந்து இன்னைக்கு தமிழ் இலக்கியமே வந்து அழுது கொண்டிருக்கிறது. ஜீவா இந்த மாதிரி வந்து தமிழுக்காக வந்து பாடிய மேடையில பேசி உங்களுடைய குரலை எப்போ கேட்க போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு இரங்கல் கட்டுரை வந்து எழுதியிருக்கிறத பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை ஜீவா விளங்கினார். அப்படிப்பட்டவரை பற்றியான உங்களுடைய உரை வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த கருத்துக்களை வழங்கியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய பாராட்டுதலை தெரிவிப்பது. நன்றி தோழர். நன்றி தோழர், மிக சிறப்பான கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்து தோழர் ஆர்கே, காம்ரேட் ஆர்கே. அன்பான தோழர்களே, பேராசிரியருக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதியை பற்றி, ஜீவாவை பற்றி எல்லாம் நாங்கள் படிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் எங்களுடைய ஒப்பற்ற தொழிற்சங்க தலைவர். அதற்கு பிறகு நாங்கள் பாரதியை, ஜீவாவை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆழமாக பாரதியை தொட ஆரம்பித்தோம், ஜீவாவை படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு இடதுசாரி சிந்தனையோடு நாங்கள் தொடர முடிகிறது என்று சொன்னால், கடைசி வரைக்கும் தொடர்வோம் என்று சொன்னால், அதற்கு அடித்தளமாக இருப்பது பாரதியாருடைய பாடல்கள், ஜீவானுடைய பாடல்கள் மட்டுமல்ல, வீரம் செறிந்த பேச்சு.
அதே போல ரஷ்ய புரட்சியை பற்றி பாரதியார் இன்றைக்கு நினைத்தாலும் நமக்கு மெய் சிலிர்க்கிறது. எப்படி இவ்வளவு புரிதலோடு எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் அதுவும் வீர ஆவேச உரையோடு அவர் பாடினார் என்பது இன்றைக்கும் மெய் சிலிர்க்கும் விதமாக உள்ளது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேராசிரியர் தோத்தாத்திரி அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். கம்பனையும் பாரதியும், இன்னும் சொல்லப்போனால் கம்பனை தமிழகத்திற்கு அதிகமாக காட்டிய பெருமை ஜீவாவுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களாம் கம்பனை வெளியே காட்டிய விதத்தை விட ஜீவா அவர்கள் கம்பனை, ஏன்னா கம்யூனிஸ்ட் என்று சொன்னாலே, இடதுசாரி சிந்தனையாளர் என்று சொன்னாலே அவர்களெல்லாம் கம்பனை தொடமாட்டார்கள் என்ற காலத்திலிருந்து அதை தவறான கருத்து என்று உடைத்து காட்டியவர் ஜீவானந்தம் அவர்கள். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல உரையை தோத்தாத்திரி அவர்களிடம் கேட்டதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜெயராமலிங்கம் போன்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர். அடுத்து காம்ரேட் கேஎஸ் வாங்க. காம்ரேட் கேஎஸ் வாங்க தோழர். வர்றேங்க. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம், பேராசிரியர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான உரை. பாரதியை பட்டி தொட்டி எங்கும் பரப்பியதில் ஜீவாவுக்கு இருந்த பங்களிப்பை மிக அற்புதமாக எடுத்து சொன்னீர்கள். அதுவும் அவரை புதிய கோணத்தில், மற்ற கவிஞர்களை விட அவருடைய காலத்தில் புதிய ரஷ்யாவை பற்றி பாடி அந்த புரட்சியை வரவேற்று பாடியதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு 1990 சோவியத் யூனியன் தகர்வுக்கு பின்பு நம்முடைய தோழர்கள் மத்தியிலே ரஷ்யாவை பற்றி அல்லது அதனுடைய கடந்த கால சாதனையை பற்றி நாம் பேசுவது மிக குறைவாக இருக்கிறது. நாம் அதை நினைவுபடுத்துகிற வகையில் பாரதியை அந்த கோணத்திலிருந்து பேராசிரியர்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார். ஜீவாவுடைய பங்களிப்பு அவரை பரப்பியது மட்டுமல்ல, அவரது கருத்துக்களை என்றைக்கும் அவருடைய தத்துவ வழியிலே நின்று பொது உடைமை கருத்துக்களை பரப்பியதில் ஜீவாவுக்கு பங்கை சொல்லியிருக்கிறீர்கள். அற்புதமான உரை. நம்முடைய இளைஞர்கள் மேலும் மேலும் கேட்டதை பேராசிரியர் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழருக்கு நன்றி. அடுத்து தோழர் மாலி தோழர். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான உரையை கேட்டோம். இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் ஜீவாவோடு வாழவில்லை. ஆகவே எங்களுக்கு ஜீவாவை அறிமுகம் செய்வது அவசியமாக இருந்தது. மிகச் சிறப்பான முறையில் ஜீவாவை பேராசிரியர் தோத்தாத்திரி அவர்கள் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பானது ஒரு உரை. நன்றி. நன்றி. அடுத்து தோழர் கோட்டியப்பன். வணக்கம். ஏற்கனவே ஒரு பேராசிரியர் உரையை நாம நேரடியாகவும் கேட்டிருக்கிறோம். சென்ற முறை நல்லா அருமையா உரையாங்க. இப்பயும் அருமையான உரை. ஆனா இருந்தாலும் நமக்கு ஒரு பொதுவான பாரதியை பற்றி மக்கள் மத்தியில நிலவி இருக்கிற கருத்துக்களை ஒரு தொகுப்பா பேராசிரியர் மாதிரி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஏன்னா நாம நெல்லை மாவட்டத்துல அவர் வாழ்ந்த பகுதியில இருந்த பழைய 70கள் எல்லாம் நாங்க பள்ளியில படிக்கும் போதெல்லாம் வாய் சொல்ல நிறைய கேட்டிருக்கிறோம். பாரதியாரு திருநெல்வேலி சங்கரவேலில இருந்து ஒரு தடவை கோமதி அம்மன் கோயில பாக்குறதுக்கு நடந்தே வந்தாராம். அந்த கோயிலுக்கு முன்னாடி அவர் பாட்டுல கோயிலை பற்றி பாடிட்டே இருந்தாராம். அப்ப பாடிட்டு இருந்த உடனே என்ன இந்த ஒரு பைத்தியக்காரன் பாடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி போற வர்றவங்க எல்லாம் கிண்டலும் கேலியும் பண்ணாங்க அப்படின்னு கூட ஒரு தகவல் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் அது அந்த மாதிரி ஒரு கிராமங்கள்ல கால்நடையாவே போய் ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் அதை பத்தி கழுகுமலைக்கு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி சில நிறைய கோயில்களுக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதை பற்றி சிறப்பா பாடியிருக்கிறாரு. ஆனா இதை
பழைய அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அதை வந்து திரட்டி ஒரு தொகுப்பா போட்டுக்கலாம். ஆனா அந்த மாதிரி யாருமே செய்யலைங்கிறதா ரொம்ப வருத்தம். நாம வந்து பாரதியை வந்து விழா எடுத்து நம்ம வந்து சிறப்பிக்கிற தருணத்துல இந்த மாதிரி அவருடைய உண்மையான அந்த வாழ்க்கை வரலாற்றின தொகுத்து வழங்கலைங்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். அதான் சிற்பி ஒரு தடவை அங்க அவரு இது கடையத்துக்கு போயிரும்போது ஒரு விறகு கடை இருந்துச்சான். அதை காட்டி கையை காட்டி இப்போ வந்து இந்த இந்த இடத்துலதான் பாரதியார் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே இறுகி போயிடுச்சு அப்படின்னாரு. ரொம்ப கனத்து போயிடுச்சு. எனக்கு அப்போ வரி வந்துச்சு, வீணை இருக்கிற இடத்துல விறகா அப்படின்னு சொல்லி அந்த வரியை அவர் சொன்னாரு. அப்படி ஒரு கவிஞர் இருந்த இடத்துல பாருங்க விறகு கடை வச்சுக்கிறாங்க. நம்ம இப்படி அவர் எத்தனையோ அவரு வாழ்ந்த இடங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை பாதுகாக்கல அப்படிங்கிற பத்தி சிற்பி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அது மாதிரி நாமளும் அவருடைய நிறைய தகவல்களையும் அந்த வாழ்க்கை வரலாற்றினையும் நாம வந்து தொகுத்து வழங்காதனால நமக்கு அவருடைய இன்னும் சிறப்பான அவருடைய வாழ்க்கையை நம்ம அறிய முடியாத சூழல் இருக்குங்கிறதான் என்னுடைய இந்த தருணத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தோதாத்திரி மாதிரி என்ற பேராசிரியர்கள் இனிமேலாவது ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு தொகுப்புகள் வழங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்து தோழர் வேலு சுபராசர். காம்ரேட் வேலு சுபராசர் இலக்கியத்தில் ஆர்வமுடையவர். ஆகவே நிச்சயமா ஒரு கருத்துக்களை சொல்வார். காம்ரேட் வேலு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க தோழர். ஓகே, அவர் இல்ல. நம்ம தளவாய் ராஜேந்திரன் தோழர். ஓகே, ஆமா தோழர் தளவாய் ராஜேந்திரன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த சின்ன சங்கரன் கதையை சொல்லுவார். நான் படிச்சிருக்கேன் ஏற்கனவே. ரொம்ப பாரதிக்கு இப்படி ஒரு நகைச்சுவையாங்கிறது அதை படிச்ச மாதிரிதான். ரொம்ப அவ்வளவு நையாண்டி, நக்கல், கிண்டல், கேலி, அந்த நிலப்பிரபுத்துவத்தையும் அந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்த டம்ப பேச்சு, இதெல்லாம் வந்து அதுல ரொம்ப அதை வந்து இன்னைக்கு நான் வந்து பெரும்பாலும் யாரும் இதை பேச மாட்டாங்க. அதனால பேராசிரியருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அதுக்குள்ள அந்த நகைச்சுவையோட பல்வேறு சமூக கிட்டல்கள் எல்லாம் அதுல எழுதி நகையாடிப்ப அதை சொன்னதுக்கு மிக்க நன்றி. பிறகு அந்த கிருத யுகத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. அது கொஞ்சம் திரும்ப சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல பிறகு பாரதியை எப்படி நம்ம அதிகமா இது பண்ணாம விட்டுட்டோமோ அதே அளவுக்கு ஜீவாவை வந்து நம்ம இப்ப ஜீவாவை பத்தி அதிகமா சொல்லாம இருக்கிறோம். 4 வால்யூம் தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்கத்துக்கு மேல இருக்கு. நம்ம ஜீவாவோட கட்டுரைகள், பேச்சு இதெல்லாம் பத்தி, அதுல கம்பனை பத்தி எல்லாம் அதெல்லாம் நம்ம திருப்பி படிக்கணும். அதை கொஞ்சம் நம்ம ஜீவாவுடைய இதுலலாம் கொஞ்சம் நம்ம தோழர்கள் கொஞ்சம் படிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட பாரதி நம்ம இது NCPHல மிக கஷ்டப்பட்டு பேராசிரியர் அரசு அருமையா தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. அல்ல ஜீவாவை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாரதி எப்படி கஷ்டப்படும், அதை விட அதிகமா நாட்டு கவுண்டி தேசம் ரொம்ப உழைப்பை செலுத்தி இருக்காங்க. அதனால ஆசிரியர் வந்து இன்னைக்கு சின்ன சங்கரன் பத்தி எனக்கு சொன்னது கொஞ்சம் நல்ல இது. வேற யாரும் அதை பெரும்பாலும் தொட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இது நம்ம நாவா அவங்களெல்லாம் அந்த கோயில்பட்டி அழகர் சாமி மூலமா அதை தொடங்கினாங்க அப்படிங்கிறது அது எனக்கு இந்த செய்தி கொஞ்சம் எனக்கு புதுசா இருந்தது. மிக்க நன்றி தோழர். நன்றி. அடுத்து தோழர் தனம். காம்ரேட் தனம் இருக்காங்களா? இருக்கீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா தோழர்? கேக்குது காம்ரேட். தோழர் பேராசிரியர் தோத்தாத்திரி பத்தி என் கணவர் அடிக்கடி கூறுவார். அவருடைய படைப்புகள் பற்றியும் அதிகமாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை MLS தோழர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நான் அவரை பார்த்தது கிடையாது.
அவருடைய பேச்சுக்களை, அவருடைய உரைகளை தொடர்ந்து நான் கேட்டுட்டு வர்றேன். மற்றபடி ஜீவாவை பற்றி, பாரதியை பற்றியும் மிக அருமையான ஒரு உரையை இன்னைக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பாரதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது பாரதியோடைய பாடல்களை கேட்கும் பொழுது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அந்த பாடலை படிக்கும் பொழுது நம்மளும் பாரதியினுடைய ஒரு புதுமை பெண்ணா வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டது உண்டு. அதை முழுமையா நான் அடைஞ்சிருக்கேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா பாரதியை போல, பாரதியின் புதுமை பெண்ணை போல வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. அதனுடைய விளைவாகத்தான் நான் என்னுடைய கணவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவருடைய எல்லா பணிகளிலும் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் மாவிலும் கை கொடுத்துங்கிற மாதிரி அவருடைய எல்லா வழிகளிலையும் அவரோட துணையாக நின்று நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறேன். பாரதி பெண் விடுதலைக்காக முரசு கொட்டிய முதல் மனிதன் என்கின்ற முறையில் பாரதி எனக்கு அதிகமாக பிடிக்கும். பாரதிக்கும் ஜீவாவுக்கும் உள்ள தொடர்பு பத்தி தோழர் பேசுனது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஜீவாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா ஒரு முறை என் கணவர் சொன்னார், தோழர் மகேந்திரன் ஜீவாவுடைய மகனை அழைத்து கொண்டு என்னை பார்க்க வந்திருந்தார் என்று எனக்கு ஒரு செய்தி சொன்னார். எனக்கு அப்பொழுது ஜீவாவை நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட எனக்கு இருந்தது உண்டு. ஜீவாவுடைய புத்தகங்கள் எல்லாமே எங்க வீட்டுல நிறைய இருக்கு. என் கணவர் எனக்கு அடிக்கடி சொல்றது வந்து, நீ பாரதியை முழுமையாக படிச்சுக்கோ, பாரதியை முழுமையா படிச்சுக்கன்னு தான் சொல்லுவாரு. ஆனா அது படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அதிகமா கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம். ஆனா பாரதியுடைய உரைகளை எல்லாம் முழுமையா கேட்டுருவேன். இதே தோழர் இந்த கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை கிளையில் பாரதியோட அத்தனை உரைகளையும் நான் விடாம கேட்டிருக்கேன். எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. படிக்கிற வாய்ப்பு இல்லைனாலும் கேட்கலாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கேன். அதே போல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஜீவாவுடைய மகனை என்னுடைய கணவர் இறந்த பிறகு 1ஆம் ஆண்டு அஞ்சலி கூட்டத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஜீவாவை போலவே அவர் மகனும் அப்படியே உருவத்தில் இருந்தார். எனக்கு அவரை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்றைக்கு பாரதியை பற்றி நான் அதிகமாக கேட்டு தெரிந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். இன்றைக்கு முழுமையாக ஜீவாவுக்கும் பாரதிக்கும் உள்ள உறவை பற்றி தோழர் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. தோழருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த MELS தோழர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி தோழர். ராபர்ட். ஹலோ, தோழர் துரைபாண்டி, நான் நன்றி உரை கூப்பிட்டுருங்க. தோழர், நம்முடைய இறுதிக்கட்டமான நிகழ்ச்சி நன்றி உரை அருமை தோழர் துரைபாண்டியன் அவர்கள் நன்றி கூறி இந்த கூட்டத்தை முடித்து வைப்பார். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேக்குதா? கேக்குது. MELS பயிலரங்கத்தின் சார்பில் வழக்கமாக நாம் ஒரு களப்பற்ற அரசியல் வகுப்புகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது ஒரு இலக்கிய சாளரத்தின் வழியே நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. எமக்கு தொழில் கவிதை என்று வாழ்ந்தவர் பாரதியார். மேற்பொழுதும் போராதிருப்போம், மக்களுக்கு உழைப்பது என்ற அடிப்படையில் வாழ்ந்தவர் ஜீவா. இவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்து ஒரு அழகிய தலைப்பில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் ராமலிங்கம் அவர்களுக்கும், தலைமை உரையை நிகழ்த்திய தோழர் ராபர்ட் அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக ஒரே நிகழ்த்தி இருக்கின்ற தோழர் தோத்தாத்திரி அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட 26 தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வகுப்பில் ராமாயணம் நமக்கு எப்போதுமே ஒரு பார்வை இருந்திருக்கிறது. ராமாயணம் என்று சொன்னால் ராமர், பாபர் தான் நினைவுக்கு வருகிறார். பாபர் மசூதி, சேது சமுத்திரத்தின் தமிழ்நாட்டுக்கு எதிராக முடக்கப்பட்ட அந்த திட்டம்தான் நினைவுக்கு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமாயணத்தை பற்றிய ஒரு புதிய பார்வையை நான் இங்கே தெரிந்து கொண்டேன். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்ததனால் கொடுப்பாரும் இல்லை கொள்வாரும் இல்லை என்ற கருத்தை ராமாயணம் வலியுறுத்துவதாக, குறிப்பாக கம்பர் வலியுறுத்துவதாக தோழர் தோத்தாத்திரி அவர்கள் சொன்னார்கள்.
அது மட்டுமல்ல, சகோதரத்துவ உணர்வு, தோழமை உணர்வு எல்லாம் மிகுந்து இருப்பதாக ராமாயணத்தில் தெரிவித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இலக்கிய கருத்தாக இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். கம்பனை பற்றி, பாரதியை பற்றி, ஷேக்ஸ்பியரை பற்றி மிகப்பெரிய தொகுப்புகள் எல்லாம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே இந்த நாள் கார்த்திகை தீபத்தின் ஒளியில் தமிழகம் மிளிர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் இன்றைய தினம் விவசாயிகளின் வெற்றி போராட்டம் என்பது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த இனிய வகுப்பை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நிச்சயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொரு செய்தியையும் நான் குறிப்பிட வேண்டும். காசிமேடு துறைமுக சாலையில் தோழர் ஜீவா அவர்களின் சமாதி அங்கு கல்லறையில் இருப்பதை அந்த வழியாக நான் செல்லும்போது மிக சாதாரணமாக இருக்கும். அதை பார்த்து கொண்டு சென்றிருப்போம். அவர் சென்னையில் துயில் கொள்கிறார் என்ற ஒரு நினைவும் எப்போதும் எனக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்றைய தினம் ஜீவாவை பற்றி, பாரதியை பற்றி பலவிதமான கருத்துக்களை நமக்கு தெரிவித்தவர்கள், விவாதங்களில் பங்கேற்ற அனைத்து தோழர்கள் எல்லோருக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.